Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு அஞ்ச கள்ள கொக்கன் என்கிற த்ரில்லர் டிராமா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஒரு பண்ணையார் இருக்காரு. இவருக்கு தோட்டம் துறவுன்னு நிறைய சொத்து பத்து இருக்கு. இவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு இவரோட பண்ணை வீட்டுல சரக்கு அடிச்சுட்டு இருக்காரு. இவர் கூட மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அதுல 2 பேர் வீட்டு வேலை செய்யறவங்க, மீதி 2 பேர் அவர் கூட சும்மா பேச வந்தவங்க. இந்த சமயத்துல அவரோட தோட்டத்துல ஏதோ ஒரு மிருகத்தோட சவுண்ட் கேக்குது. இதை பாக்குறதுக்காக பண்ணையார் தோட்டத்துக்கு போறாரு. போன இடத்துல அவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் பண்ணையார கொலை பண்ணது யாருன்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஹீரோ போலீஸா ஜாயின் பண்றாரு. இதுக்கப்புறம் போலீஸோட விசாரணையில தெரிய வந்த உண்மை என்ன, பண்ணையார கொலை பண்ணதுக்கு காரணம் என்ன, இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தை உல்லாஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. லுக்மேன், செம்பன் வினோத், மேகா தாமஸ், மணிகண்டன், ஸ்ரீஜித் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை சிம்பிளா இருந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளே அல்டிமேட்டா இருக்கு. படத்தோட ஹீரோ சட்டில்டா சூப்பரா நடிச்சிருக்காரு. படத்துல நடிச்ச செம்பன் வினோத் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. அவர் வர சீன்ஸ் எல்லாத்துலயுமே பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம சூப்பரா நடிச்சிருக்காங்க. பண்ணையாரோட மகன்கள் 2 பேருமே ஒரு பக்காவான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காங்க. பண்ணையார யார் கொலை பண்ணா அப்படிங்கிற மிஸ்ட்ரிய கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர கொண்டு போனது நல்லா இருக்கு. படத்துல உள்ள நிறைய கேரக்டரை ரைட்டிங்ல சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. படத்துல ஹீரோவோட லைஃப்ல ஒரு மிஸ்ட்ரி இருக்கும், அதை கொண்டு போன விதம் சூப்பரா இருந்துச்சு. பண்ணையாரோட கொலைக்கான காரணம் படத்துல இம்பேக்ட்ஃபுல்லா இருக்கு. படத்தோட மியூசிக் பயங்கரமா இருக்கு. படத்துல ஒயின் ஷாப்ல வச்சு ஒரு பாட்டு வரும், அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல சில லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. அதுல குறிப்பிடும்படி சொன்னா, பண்ணையாரோட 2 மகனும் சில சம்பவம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பும்படி இல்ல. படத்தோட கிளைமேக்ஸை இன்னும் பெட்டரா பண்ணிக்கலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. படத்தோட டியூரேஷனை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். அதுலயும் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் வரும், அதெல்லாம் ரொம்ப லேகிங்கா இருக்கு. படத்தோட இன்வெஸ்டிகேஷனை இன்னும் ப்ராப்பரா பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு தரமான படமா வந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.